ஸ்ரீமதி ராமானுஜாய நமः. பாராசர்யவச்ச சரோஜமமலம் கீதார்த்தகந்தோத்கடம் நானாख्यानककेसरं हरिकथा सम्बोधनाबोधितं लोके सज्जनषट्पदैरहरः पेपीयमानं मुदा भूयाद् भारतपङ्कजं कलिमलप्रध्वंसिनः श्रेयसे. நாள்தோறும் பகவத்கீதையில் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 14வது அத்தியாயம். இதில் அர்ஜுனன் முக்குணங்களையும் தாண்டி ஒருத்தருடைய அடையாளங்கள் என்னன்னு கேட்க பகவான் அதை ஒவ்வொன்றா வரிசைப்படுத்தி சொல்லிட்டு வர்றாரு. இதில் கடந்த ஸ்லோகத்தில் பகவான் அதாவது இந்த முக்குணங்கள்னால தான் எல்லாமே நடக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு விலகி இருக்கணும். அந்த இப்படிப்பட்ட ஒரு நிலைமை எப்படி ஏற்படும்னா ஆத்மாவிலேயே சிந்தனம், ஆத்மாவிலேயே லட்சியம், மற்ற விஷயங்களில் உதாசீனம் அப்படின்றத 23வது ஸ்லோகத்தை மூலமாக சொல்லிட்டாரு. இப்போ 24வது ஸ்லோகம் மூலமாக பகவான் மேலும் சில அடையாளங்களை சொல்ல போகிறாரு. நம்ம அந்த பகவான் சொல்லக்கூடிய இந்த அடையாளங்களை கேட்டு நாமும் அதன்படி நடக்க முயற்சி செய்யலாம். 24வது ஸ்லோகம். சமதுக்க சுகஸ்வஸ்தः சமலோஷ்டாஸ்ம காஞ்சனः துல்ய பிரியா பிரியோ தீரः துல்ய நிந்தாத்ம சம்ஸ்துதிः. சமதுக்க சுகः அதாவது சுக்கத்துலேயும் துக்கத்துலேயும் இன்பத்துலேயும் துன்பத்துலேயும் சமமாக அதை பாவிக்கக்கூடிய அந்த ஒரு தன்மை. அகெயின் மறுபடியும் அது எப்படி இந்த மாதிரி சாத்தியம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒன்றும் இல்லை. ரொம்ப நமக்கு ஏதான ஒரு நல்ல விஷயம் ஏற்படும் போது, இன்பமான விஷயம் ஏற்படும் போது அப்படியே ஆனந்த கூத்தாடாமல் இருக்கிறது. அதே போல் துன்பம் ஏதோ ரொம்ப உடிஞ்சு போய் விழாமல் ஒரு நடுநிலையாக இருக்கக்கூடியது தான் பகவான் சமமாக நடத்துறதுன்னு சொல்கிறாரு. அடுத்து ஸ்வஸ்தகன்னா ஆத்மாவிலேயே ஆசை வச்சு அதுலேயே நிலை நிற்கக்கூடியவர் அப்படின்னு அர்த்தம். சமலோஷ்டாஸ்ம காஞ்சனக, சமலோஷ்ட அஸ்ம காஞ்சனக. லோஷ்டன்னா மண்கட்டி, அஸ்மனா கல், காஞ்சனகன்னா தங்கம். அப்போது ஒரு மண்கட்டியாக இருக்கட்டும், கல்லாக இருக்கட்டும், தங்கமாக இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே சமமாக நடத்தக்கூடிய ஒருத்தர் அப்படின்னு இப்படியும் இருக்க முடியுமா? ஏன்னா கல் தான், தங்கம் தான் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இல்லையா? அது எப்படி கல்லையும் தங்கத்தையும் ஒரு கல்கட்டியும் தங்கக்கட்டியும் ஒன்றா பார்க்க முடியும் அப்படின்னா இருந்திருக்காங்களே, பெரிய பெரிய மகான்கள்லாம் இருந்திருக்காங்க. வேதாந்த தேசிகர்னு ஒரு பெரிய மகான், அவருக்கு யாரோ ஒருத்தர் ஒரு பக்தர், அவருடைய பக்தர் அரிசியில் சில தங்க பீசஸ்லாம் இருக்கிற மாதிரி கொடுக்கும்போது அந்த தங்கத்தை எல்லாம் எடுத்து போட்டுட்டு வெறும் அரிசி, நமக்கு ஒரு தேவை ஒரு பெரிய அரிசி தானேன்னு அது மட்டும் எடுத்துக்கிட்டாரு. அதே போல் ஆதி சங்கராச்சாரியார்ன்றவர் அவர் பார்த்திங்கன்னா அவர் அப்படியே போய் கொண்டு இருக்கும்போது அவருடைய பக்தர்கள் சில பேர் யாரும் கல்லை காய்ச்சி கொடுத்தாங்க. அதை வாங்கி குடிச்சிட்டாரு. அப்போ சிஷ்யர்கள்லாம் கூட என்னடா கல் குடிக்கிறாரே அப்படின்னு நினச்சாங்க. கொஞ்சம் தூரத்தில் பார்த்தா யாரோ ஈயம் காய்ச்சி கொடுத்தாங்க, அதையும் குடிச்சிட்டாரு. அவர் கல் குடித்ததுனாலையும் ஒன்றும் ஆகலை, ஈயத்தை காய்ச்சி கொடுத்ததுனாலையும் ஒன்றும் ஆகலை. ஏன்னா அவர் எல்லாத்தையும் சமமாக பார்க்குறாரு. அவர் இதெல்லாம் தாண்டி இருக்கக்கூடிய அந்த ஒரு நிலையில் இருக்கிறனால அவருக்கு இதுக்கும் அதுக்கும் பெருசாக வித்தியாசம் தரல. அதனால் எவ்வளோ மகான்கள் இதை போல் இருந்து காமிச்சிருக்காங்க. இது முடியாது அப்படின்றதெல்லாம் இல்லை. துல்லிய பிரிய அப்பிரிய, பிடித்தது பிடிக்காதது, அதாவது இதுக்கு முன்னாடி இன்ப துன்பத்தை சமமாக பார்க்குறது, இப்போ நமக்குன்னு பிடித்தது இருக்கும் இல்லையா, பிடிக்காததுன்னு இருக்கும், அதையும் சமமாக, நமக்கு பிடிக்காதது ஏதோ நமக்கு வருது அப்படின்னா அதை கண்டு நம்ம ரொம்ப துவேஷிக்காமல் இருக்கிறதும், அதே போல் பிடித்தது மட்டுமே வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய அந்த ஒரு நிலை மாறுதல், அதுதான் துல்லிய பிரியா பிரியோகோ. தீரகனா ஆத்மாவையும் உடலையும் பிரித்து அந்த அறியும் அந்த பகுத்தறிவு உடையவர் தான் தீரக அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து துல்லிய நிந்தாத்ம சம்ஸ்துதிகி. நிந்த அப்படின்னா வசவுப்படுறது, யாருன்னு திட்டுறது. ஆத்ம சம்ஸ்துதினா புகழ் பாடுறது. இப்போ திட்டுறதையும் சரி புகழ் பாடுறதையும் சரி ஒன்றா பார்க்கக்கூடியது தான் துல்லிய நிந்தாத்ம சம்ஸ்துதிகி. இப்போ இந்த ஸ்லோகத்தில் தீரகன்றது வரைக்கும் பகவான் உள் அடையாளங்களை சொல்கிறாரு. ஏன்னா இன்ப துன்பம் ஒன்றா பார்க்கறது, அதே போல் ஆத்ம விஷயத்துலேயே ஆசை வைக்கிறது, இதெல்லாம் உள்ளடையாளங்கள். இப்போ அடுத்து துல்லிய நிந்தாத்ம சம்ஸ்துதிகி, அதிலிருந்து ஆரம்பித்து அடுத்த ஸ்லோகம் வரைக்கும் பகவான் சொல்ல போகிறது வெளி அடையாளங்கள். அதனால் இப்போ நம்ம வெளி அடையாளங்கள் பார்க்க ஆரம்பிச்சிருக்கோம். அடுத்து தொடர்ந்து நம்ம அடுத்த ஸ்லோகத்தையும் பார்க்கலாம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா.